சுஜித் பல வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு தான் வண்டிக்கு வந்திருக்கிறான். பல வருஷத்துக்கு அப்புறம் நான் தான் லோடு ஓட்டிட்டு பிஸியாக இருந்துட்டேன். அன்னைக்கு தான் எடுக்கக்கூடாதுன்ட்டாங்களே வீடியோவை. மேலே அடிக்காத. புது டிஷர்ட்டு அனாமத்தா போச்சு. மாப்பிள்ள போலாம் நம்ம. மாப்பிள்ள மின்னல் வேகத்தில் போயிட்டான். பொறுமையாக தான் போகிறான். நம்ம லேட்டாக கிளம்புனால நாம் லேட்டு. இந்த வண்டி வேணாம், செட்டு வைக்கலாம். சின்ன வண்டியை எடுப்பாங்கிற எடுக்கவே மாட்டான். சின்ன வண்டியோட நிற்கிறான். இன்னைக்கு ஒத்த காலில் நிற்கிறான். பார்த்துக்காவன் தர மாட்டாங்க. என்றைக்குமே அந்த 415 எடுக்கவே மாட்டான். நம்ம சிண்டலி 415 எடுத்து கிட்டத்தட்ட 2-3 மாதத்துக்கு மேலே இருக்கும். செட்டு வச்சதையும் பாரு, நான் எடுக்கிறேன் அப்படின்னு எடுக்கிறான். ஓட்டில் ஓட்டில் அன்னைக்கு கேட்டால் கொடுக்க மாட்டேன்ட்டேன். லோடிங்க்கு கேட்டால் கொடுக்க மாட்டேன்ட்டேன். நீ பைசன் போய் ஓட்டு அப்படி இப்போ. ஓகே நண்பா, ஒரு ஃப்ளாட் ஒன்று ஓட்டுறதை கூப்பிட்டுருக்குறாங்க. அதான் போயிட்டு இருக்கிறோம். எல்லா பேரும் என்ன செடி மாப்பிள்ள எருக்கும் செடியாக இருக்குது. போய் ஓட்டுனா தான் தெரியும் எப்படி ஓட்டணும்னு. வா பார்க்கலாம். என்ன பொருள்டையா? அதெல்லாம் போ, சைடு போயிடலாம். அப்புறம் கேட்டை திறந்துட்டு எனக்கு தெரியல. அதான் பார்ப்போம். ஓட வரமா போட்டு என்ன மாப்பிள எதுவுமே இல்லையாட்டு உள்ள. வண்டி வந்துருச்சுண்ணா. கேட்ட திறக்கவே முடியலையா? அந்த அளவுக்கு டைட் ஆகுதா? ஓகே ப்ரோ, காட்ட பார்த்தீங்களா? நாங்கள் ஓட்டுறதெல்லாம் எதுக்கு தான் இப்படி வந்து எங்களுக்கு மாட்டுறதா தெரில. எல்லாம் பூண்டு காடாக வந்து மாட்டுது ப்ரோ. வயலு தான். எடுத்த ஒன்றும் லோடு போட்டு ரைட்டா நடந்துடா. அதெல்லாம் அப்படியே மொட்டை ஓட்டி விட்டுருவோம். அதெல்லாம் நுணுக்கிவிடும். வேர் அது மறுபடியும் தலைஞ்சதுன்னா அப்புறம் கட்டையை மட்டும் வந்து பிடிங்கி விட்ற வேண்டியதான். இருக்குதாடா லோடு போல்ட்டு. கலப்பு போல்ட்டில் ஒரு சுத்துக்கு வராது எங்களுக்குலாம். ரோட்டில் கிடந்துச்சு. நல்லா தான் மாப்பிள்ள ஒருவரை ஸ்பெஷலிஸ்ட்டோ. அப்புறம் வாழ் வீடியோ பார்க்கணும். பார்க்காத நம்ம வீடியோவை பேனர் இல்லையா? சரி அப்படியே லைட்டாக டைட் பண்ணி ஒரு வீட்டில் போய் டைட் பண்ணிக்கலாம். ஒரு பக்கம் பிடிச்சிக்கா. ஒரு ஸ்பேனர் கூட இல்லையாடா வண்டியில்? கண்டதில்ல. சரி ஓகே. ஓட்டு அப்படியே லைட்டாக டைட் பண்ணி விட்டான். வீட்டில் போய் பார்த்துக்கலாம்.
வெறும் சாணியாவே இருக்கு. ஜால ஓட்ட மாட்டேன் பாதி ஃபுல்லாக வெட்டலையே. ஆல்ரெடி லோல் தானே ஓட்டிருப்பான். ஆனால் அந்த படுதா கிடக்கு பாருண்ணா, அந்த படுதா விடணும். அப்புறம் எதுக்கு அந்த வண்டி வரேன் அதை கேட்டிருப்பான். ஓகே ப்ரோ, இது பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாம் இது என்னடா செடியா? பாலை செடியா? எருக்கும் செடி. எருக்கும் செடி பாருங்க ப்ரோ, என்ன பாடுபட்டு என்ன மாப்பிள்ள தண்ணிலாம் பூடி ஒளி ஒளி வருது. கிரிப்பரில் 10 கிரிப்பர் வச்சா கிரிப்பர் தேடாக இருக்கும். கிரிப்பர் என்ன கீரை? 2. அப்பா என்ன ஸ்பீடு! ப்ரோ யாரோ கேட்டிங்களா? இதுதான் ப்ரோ கிரீப்பர் 4ல் போகிறான். இதை பின்ன அடிக்கிறது பிரச்சனை இல்லை மாப்பிள்ள. இந்த குச்சி உருட்டுச்சுன்னா சல்லுன்னு உருண்டு நம்ம கால் மேலே ஏறிடுது. அதனால தான் நான் கிரீப்பரில் ஓடமா பின்னாடியே நிற்க மாட்டேன். இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கிரீப்பர் 4ல் ஓடிடுது. கிரீப்பர் 4ஆ? கிரீப்பர் 4ஆடா? 4ஆ 3ஆ? கிரீப்பர் 4ல் ஓடிடுது ப்ரோ. இப்போ கிரீப்பர் 5க்கு மாற்றிட்டான். கிரீப்பர் 5ம் லோ 1ஓட கொஞ்சம் உள்ள போகும். கிரீப்பர் 5 போகுது. இது 2 ஜால் ஓட்டினா தான் நாம் அன்னைக்கு ஓட்டினோம்ல அது மாதிரி. அவன் பூண்டை மட்டும் நுணுக்கிறாரு டாடி. லைட் ஆகி எடுத்துக்கோமாப்ல. சரி 2 ஜால் ஓட்டினா ஓரளவுக்கு மண் வந்துருமா மாப்பிள்ள? வேலிக்கு இது போட்டிருக்கிறாங்களா அந்த இல்லை போட்டுருக்காங்க. ஆனால் வண்டி சவுண்டே மாறுது பாரு. ப்ரோ எருக்கும் செடி பாருங்க எப்படி நாய் பிக்கிற மாதிரி பிச்சுக்கிட்டு போகுது. கிளச்சு அழுத்திட்டானா அதுக்கு? இதே வந்து நம்ம பிளேடு எல் டைப் பிளேடாக இருந்தால் இன்னும் இதை வந்து க்ளீனாக வெட்டியிருக்குமாப்ல. இன்னும் கொஞ்சம் வெட்டு துண்டு துண்டாக போட்டிருக்கோம். இது ஜே டைப் பிளேடுங்கிறதுனால வலிக்கிட்டு வந்துருச்சு ப்ரோ. கம்பி வேலைக்கு முன்னாடி இந்தங்கோட இது இருக்குது, எங்கே போய் ஓட்டுவோம். இதே போய் ஓட்டுறது முள்ளு மாத்திரம் ஒதுக்கிட்டா ஓட்டணும். இதுக்குள்ள மாதிரி கல் நிறையா இருக்குதுற மாப்பிள்ள. இல்லை இப்போ தான் நாங்கள் ஃபஸ்ட்டு ஓட்டுறோம். ஏற்கனவே சாமியான ஓட்டுருந்துச்சு. இப்போ இந்த முள்ளை பிடுங்கிறதுக்கு என் தம்பியார் என்ன சொல்கிறான், முள்ளுக்கு என்ன சொல்கிறான் ஃபோன் பண்ணு. ஆனால் முள் ஓரத்தில் இருக்குதுனான்னு கேளு. அது என்ன சொல்கிறான்னு பாரு. இந்த முள்ளெல்லாம் ஒதுக்கி விட்டுறதா அப்படியே ஓட்டுறதான்னு கேளு. காடா இது ஏதோ நாங்கள் என்னமோ காடு ஓட்டுற மாதிரி தெரில ப்ரோ. ஏதோ ஒரு மலங்காட்டுக்குள்ளே ஓட்டுற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. எவ்வளோ ரோல் ஆக போதோ தெரில. இங்கே இஷ்டத்துக்கு ஓட்டுறோம் பாரு. வண்டியே தெரியலன்னா பார்த்துக்காங்க அந்த அளவு பூண்டு. பானட்டில் அடிச்சு போட போகுது.
அது தெரிஞ்சுச்சு தானே. இந்த கத்தி போட்டாச்சு. என்ன சொன்னான்? வேலிக்குதுடா. வேலின்னா அந்தானுக்குதுடா மாப்பிள்ள. நாங்கள் பாருங்க கம்பி கம்பர் இருக்கணும் வைக்கலாம். பொறுத்தான். சட்டை அன்னையும் எடுக்குது. பிரேக்கும் ஆக்சிலேட்டர் பக்கமாக இருக்குது. பிரேக் அழுக்கும் போது ஆக்சிலேட்டர் எடுத்துட்டு இல்லை அப்படிலாம் மாறி பாட்டம் வந்துடுதுல ஓட்ட ஓட்ட. நான் ஒரு டைம் கொடுத்தாரு. ஓ ஆக்சிலேட்டர் அழுத்தி போடுறியா? இது அசால்ட்டாக 1 மணி நேரம் வருந்தா மாப்பிள்ள. தெரியலையே. இண்டலையும் கிரீப்பரில் எத்தனை கீரை மாற்ற முடியுமோ அத்தனை கீரை மாற்றி பார்க்கலாம். சரி உங்கள் வண்டி தான் 3 கீரை என்ன பண்ணுவான்? ஏ பஸ் இந்த அளவுக்கு ஆக போகுமா? கிரீப்பர் வேணும் இந்த ஆக போகும். கிரீப்பர் வண்டியாக இருந்தால் யாருக்கு எதுலையுமே கிரீப்பர் இல்லையா? என்னடா மாப்பிள்ள நடக்குது உள்ள நடக்குது. விற்கிறாங்களாம். சரி ஓட்டி போட்டால் 2000 ரூபா ஆகுமாம்மா. என்ன பண்ணுறது? ஃபஸ்ட்டு இந்த எருகல் செடி தேடி வெட்டிக்கிட்டு இருக்கிறான்டா. டே கரெக்டு. இதை உடச்சி விட்டு அதுதான் பண்ணுறான். இதை ஜேசிபி எடுத்து இந்த எருதெல்லாம் பிடிங்கன்னு சொல்லிட்டு ஓட்டுருக்கலாம். அவன் சோப்பலாங்கி எல்லாம் வண்டியிலே ஓட்டிக்கலான்ட்டு போயிட்டான். பூரா இருக்குது. என்னதான் இருந்தாலும் நம்ம எல்கத்தியாக இருந்துக்கணும். பர்ஃபார்மன்ஸ் வாங்கணும். இப்படி நடக்கிறோமே ஓட்டா காடாக இருந்தால் இதுக்குள்ளே இப்படி பூந்து போவோம். காலை பார்த்து வைப்போம். உள்ளே ஏதாச்சும் கிடக்குதான்னு பயந்து வைப்போம். ஓகே ப்ரோ, இது மாதிரி நீங்களும் வந்து ஒரு வயலில் இப்படிலாம் ஓட்டுருக்கிறீங்களா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்க ப்ரோ, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். இது மாதிரி 2 காடு மாட்டோம். அதுவும் வந்து நாங்கள் இந்த எல்ஜே பிளேடு போட்ட வாட்டி வந்து மாட்டுது பாருங்களேன். அவ்வளோதான். ஆக்சுவலி இன்னும் 2-3 நாள் இந்த கத்தி காலி ஆயிரும். ஓடி போய் கொடுன்னு எல்கத்தி எடுத்து தான் மாட்டிப்போம். இந்த கத்தியே மோத்திரம் முடிஞ்சால் கூட ஆகாது ப்ரோ. ஒரு 40 மணி நேரம் ஓடுன்னு நினைக்கிறேன். இப்போ தான் ஒரு 22-25 மணி நேரம் வந்திருக்குது. இன்னும் ஒரு 25 மணி நேரத்தில் சுத்தமாக ஃப்ளாட் ஆயிருன்னு நினைக்கிறேன் கத்தி. இதுக்கு மேலே நின்று தேய்தாலும் தெரியாது. இதுக்கு மேலே சொன்ன மாதிரி நின்று தேயறதுலாம் சான்ஸ் இல்லை ப்ரோ. டயர் ஸ்பீடு பார்த்தாலும் வேகமாக தேஞ்சு போயிடுற மாதிரி தெரியுது. ஓட்டு விடு. ஆனால் முள்ளு அங்கே தான் இருக்குது. அதில் வேணாம் விடுவேன். வரது டயர் பண்ணிட்டு 200 யார் பஞ்சிருக்கிறா? அப்படி எதுக்கு நமக்கு அது வேலை? அது என்ன கட்டுதான். அது கட்டு எடுத்துக்கிட்டு போயிருக்கேன். அந்த முள்ளை விட்டுட்டோம். இதெல்லாம் எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த எருகும் செடியெல்லாம் ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு ஓட்டி விட்டுட்டு அப்புறமேட்டு ஏகத்தும் ஓட்டலான்னு முடிவு பண்ணிட்டோம் ப்ரோ. இது ஃபஸ்ட்டு எருகும் செடியெல்லாம் ஒரு வாட்டி ஓட்டிட்டு அப்புறமேட்டு ஏகத்தும் முடிஞ்சு ஓட்டினா ஒரு பக்கமாக இருந்து எல்லாம் வயலுக்கு பூரா கஷ்டம் எடுத்துடலாம். அப்பா எல்லாம் முன்னாடி இலை நீ சொன்ன மாதிரி இதெல்லாம் பம்பர் இருக்கணும்னா மாப்பிள்ள. இது மாதிரி காடு ஓட்டுனா பம்பர் இருக்கணும். நாம் இது மாதிரி எங்கே 104 காடு தான் ஓட்டுறோம். பாரு எப்படி அடிக்க வருது பாரு. நல்லா புல்லு கம்மியாக இருந்துச்சுன்னா நல்லா வெட்டுக்கிறான் மாப்பிள்ள. இது ஒரு ஓட்டு அந்த அளவுக்கு
சும்மா வர்றது இப்படி இந்த அளவுக்கு வெட்டுது, அதே சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் தான். எப்படி வெட்டுது பாரு. இதே அந்த கத்தியாக இன்னும் நல்லா பர்ஃபெக்டாக வெட்டுருந்த மாட்டில் 2 சால் ஓட்டிட்டு வச்சியா ஓரளவுக்கு எல்லாம் அட்டுப்படி ஆகிடும். இந்த முள்ள ஓட்டிவிட, அது இருக்கட்டும், இதை ஓட்டிவிட, நல்லா ஓட்டிவிட. அது அப்புறம் வரப்போ தானோ ஒன்றா 2 விட. என்ன ப்ரோ இதுக்கெலாம் வந்து கிரீப்பர் கேர்லன்னா இதெல்லாம் ஓட்ட முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கிரீப்பர் இருக்கிறதுனால இது மாதிரி இடத்துக்குலாம் டக்குன்னு மாற்றி போட்டு ஓட்டிக்கிறோம். இப்போ போகிறது வந்து கிரீப்பர் 5ல் ஓடிட்டு இருக்குது. கிரீப்பர் இல்லைனா ஓட்ட முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி இடம்லாம். அவ்வளோதான். இதெல்லாம் 2 சால் ஓட்டினா எல்லாம் பவுடர் ஆகி போயிருந்து வச்சுக்கோங்களேன். இது முள்ளு தான். இதெல்லாம் 2 சால் ஓட்டினா பவுடர் ஆகி போயிடும். ஏன்னா இது கிரீப்பரில் ரிவர்ஸ் பண்ணோம்னா வண்டி ரொம்ப பொறுமையாக போகும் ப்ரோ. வேறு எப்படி லோடாகி கிடக்குது பாரு, பார்க்க முடியல, அவ்வளோ கண்ட்ரோலாக லோடாகி போய் கிடக்குது. ரவுடு எல்லாம் வெறும் பூண்டு, வண்டிக்கு மேலே பூண்டாக இருக்குது. பக்கத்துலேயே ஏரி. இது ஆக்சுவலி வந்து இந்த நிலம் வந்து ரொம்ப பள்ளமாக இருந்துச்சு. தெரியுதா ஏரி தனி தெரியுதா சரி, அந்தான ஏரி. அதான் வேலி போட்டு எல்லாம் ஹைட் பண்ணிட்டாங்க, மண்ணை உயரமாக கொட்டிட்டாங்க. ஒரு 2 சால் ஓட்டினோம்னா தான் தெரியும். ஒரு சால் ஓட்டினா தான் எந்த அளவுக்கு எல்லாம் கிளியராக இருக்குதுன்னு தெரியும். எல்லாம் ரோலாகி கேட்டு கூப்பிட்றான். மாப்பிள்ளை எதுக்கு போகிறான்? இல்லை பார்க்குறதுக்கு போவானோ? நாமளும் போவோம், என்ன பண்ணுறானுன்னு பார்ப்போம். நான் கூப்பிட்றேங்க்கா. எல்லாம் எந்த அளவுக்கு அப்படிது ஓரளவுக்கு மண்ணை வெட்டிட்டு இருக்கிறோம். ஆனால் அன்னைக்கு ஓட்டணும் அதெல்லாம் வெறும் பூண்டு. இதெல்லாம் ஓரளவுக்கு மண்ணை ஓரளவு வெட்டி இருக்குன்னு வச்சுக்காங்களா. ரோட்டில் போய் நாம தான் பிடுங்கணும். என்ன சொல்கிறான் ஜிக்கிட்டு என்னங்கிறான், இதை யார் மாமா பிடுங்கிறது போய் வீட்டில் கருமாந்திரம் இவ்வளோ சுத்திக்கிச்சு சாப்பிட்ற அளவை அப்படிங்கிறான். வேறு வழி, இந்த பிளேடை எடுத்து போட்டோம், அப்புறம் என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை, நாம் தானே பிடிங்கி ஆகணும். ஓகே நண்பா, ஒரு வழியாக பார்த்துக்கிட்டிங்கன்னா இவ்வளோ வயலை ஓட்டி முடிச்சாச்சு. ஒரு சால் ஓட்டியாச்சு. எல்லாம் பார்த்தீங்கன்னா பில்லுத்திட்டா வெறும் பில்லுத்திட்டா உழுவு கிடக்குது ப்ரோ. இன்னொரு 3 சுற்று இருக்குது. இதை ஓட்டிட்டு தான் இன்னொரு சால் ஓட்டுட்டணும்னு வச்சுக்கோங்களேன். இன்னொரு சால் ஓட்டினா பர்ஃபெக்டாக எல்லா வேலையும் முடிஞ்சிடும். ஏன்னா நம்ம வந்து காட்டுக்குள்ளே பார்க்கும்போது காடு எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி என்ன வேலை கண்ணி வைக்கிறோம் பார்த்தீங்களா, தெரியுதா? எங்கள் மாப்பிள்ளை பாரு, அந்த இடத்துல பாரு எப்படி உட்காந்துருக்கிறான்னு. போர் அடிக்குது மாமா, போமாம்மா டீனாச்சும் ஆமாம்மா போய் குடிச்சிட்டு வரலாம், துண்டு ஓட்டுட்டோம் அப்படின்ட்டான். ஓரளவுக்கு வெட்டுது ப்ரோ. ஆனால் ஃபுல்லாக ரோலாகிச்சு, கட்டி ஃபுல்லாக ரோலாகி கிடக்குது. எப்படி சொல்கிற, கட்டி ஃபுல்லாக வவுர் நம்ம லோடாகிச்சுமாங்கல்ல, அது மாதிரி ஃபுல்லாக ரோலாகிடுச்சு. வேறு ஏதா சைலன்சர் கேட்டுருக்குறீங்களா, ஒரு ஆள் கேட்டுக்கிறாங்க பாரு, சைலன்சரு வந்து இதுக்குள்ளே போகுது. வண்டி ஓட்டி முடிக்கிட்டுன்னு அது சைலன்சர் எப்படி போட்டுக்கிறேன்னு சொல்லி அது கடைசியாக வீடியோவில் காட்டுறப்போ. ஓரளவுக்கு எல்லாம் சுத்தமாக கரண்டு போச்சு. இன்னும் இந்த கொஞ்சத்துக்கு வரண்டா வேலை முடிஞ்சுது. ஒரு நண்பர் சொல்லியிருந்தார் நேற்று வீடியோவில், முந்தானத்து வீடியோவில். அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ப்ரோ ரொட்டேட்டர் ஜாயிண்ட் அடிக்கடிக்க போகிற ஸ்டார் அடிக்கடிக்க போகிறதுக்கு அதுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் ப்ரோ அப்படின்னாரு. என்ன கம்ப்ளைண்ட்டு, எப்படி அரெஸ்ட் பண்ணுவாருன்னு பார்த்தா, ரொட்டேட்டர் செயின் இருக்குதுல்ல ப்ரோ, அந்த செயினை வந்து 2 பூவும் ஃபுல்லாக இழுத்து வச்சுருங்க. ரொட்டேட்டர் அந்தானே ஆடாத மாதிரி வச்சுருங்க ப்ரோ. அப்படி வச்சுட்டிங்கன்னா வந்து ஸ்டார் அதிகம் போகாது அப்படின்ட்டுருக்காரு. அப்படி வைக்கலாம் ப்ரோ, அது நீங்கள் சொல்கிறது நல்ல ஐடியா தான். நான் இந்த ஏற்றுக்கிற ஐடியா தான், நான் இல்லைலாம் சொல்லலை.
ஆனால் வண்டி டர்னிங் ரெடிஸ்லாம் எப்படி ப்ரோ கட் ஆகும்? பிரேக் அடித்து எல்லா இடத்துலையும் கட் பண்ணணும். அது இல்லாத ரொம்ப தூரத்துக்கு முன்னாடியே கட் பண்ணால் தான் ப்ரோ கட் ஆகும். இப்போலாம் நாங்கள் பிரேக் மேலே மேக்ஸிமம் காலை வைக்க மாட்டோம், அப்படியே தொட்டாதே திரும்பும். அதனால் வந்து அதெல்லாம் பண்ண முடியாது ப்ரோ. டெப்த்து அதிகமாக கொடுத்து ஓட்டுற வண்டிக்கெல்லாம் கண்டிப்பாக வந்து என்ன சொல்கிறது, 2 செட்டு 3 செட்டு தான் ப்ரோ கத்தி ஓடும். அதனால் கத்தி ஸ்டார் தேஞ்சு போயிடுது உடஞ்சி போயிடுது அப்படிலாம் ஃபீல் பண்ணாலும் ஆகாது ப்ரோ. ஓகேவா? இதுக்குன்னு வசரத்தில் சைடு செயின்லாம் இழுத்து வைக்கக்கூடாது ப்ரோ. சைடு செயின்லாம் இழுத்து வச்சோம்னா டர்ன் ஆகாது வண்டி. கொஞ்சம் முன்ன பண்ண இருந்தால் வண்டி கட் ஆகாது, பெரிய தலைவலி. அதே மாதிரி ஒவ்வொரு நம்பர் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரோ நாங்கள் கலப்பை ஓட்டும் போதே லூஸ் விடுவோம், ரொட்டேட்டர் ஓட்டும் போதே லூஸ் விட்டு அட்ஜஸ்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் பொழுது நீங்கள் லூஸ் விட்டால் மரம் போயிடும் ப்ரோ. அந்த செயினில் மரம் இருக்கும். ஒரு சில வண்டி பைப் மாடலில் கொடுத்து காட்டுற பண்ண மாதிரி போட்டிருப்பாங்க, ஒரு சில வண்டியில் மரம் மாதிரி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து அது எப்படி தெரியுமா அதை இது பண்ணணும், குண்டா ஓரப்படே கல்லா அது எப்படி தெரியுமா கவர் பண்ணணும். இப்போ ரொட்டேட்டரை மாற்றி 2 பக்கம் ஒரு ரொட்டேட்டர் இழுங்க. டயருக்கும் அந்த கைப்பட்ட மாற்றமில்ல, அதுக்கும் ஒரு 2 இன்ச்சு இல்லை 1.5 இன்ச்சு கேப்பு மட்டும்தான் வரணும். அதுக்கு மேலே கேப்பே வரக்கூடாது. அது மாதிரி வச்சு லாக் பண்ணிக்காங்க. கலப்பைக்கும் அது மாதிரி முன்ன பண்ண இருந்தாலும் லாக் பண்ணிக்காங்க. அப்படி லாக் பண்ணிக்கிட்டிங்கன்னா பொழுதுனிக்கே அட்ஜஸ்ட் பண்ணுற வேலையே இல்லை ப்ரோ. நாங்களாம் அப்படிலாம் அட்ஜஸ்ட் பண்ணவே மாட்டோம். அது வந்து பெரிய தலைவலின்னு வச்சுக்காங்களேன். அது மாதிரிலாம் பண்ணவே தேவையில்லை. ஒரு ஐட்டம் செட்டிங் போட்டு கரெக்டாக வச்சுட்டிங்கன்னா வேலை முடிஞ்சுது. அதெல்லாம் பொழுதுனிக்கே அட்ஜஸ்ட் பண்ணவே பண்ணாதீங்க. பொழுதுனிக்கே அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா மரப்போயிரும் ப்ரோ. ஒரு ஸ்டாண்டர்டாக வச்சுக்காங்க. அது என்ன அதுக்கு சைட்டில் ஓட்டும் போதையோ இல்லை ரோட்டில் போகும்போதே டயரில் வந்து பட்டை அடிக்காத இருக்கிறதுக்கு தான் அவன் அவ்வளோ ப்ளே எவ்வளோ நாள் வச்சுக்கலான்னு சொல்லி கொடுத்துருக்குறான். இல்லைன்னா வச்சுக்காங்க கம்பெனியார் எதுக்கு அது செயின் கொடுத்து ப்ளே கொடுக்குறான். வண்டி டர்னிங் ப்ராப்ளம் வரும்னு சொல்லி தான் அது ப்ளேவே கொடுத்துக்கிறான்னு வச்சுக்காங்களேன். அதே மாதிரி ஃபுல்லாக ப்ளே இருக்கும் போது ஒரு நம்பர் என்ன பண்ணுறாங்கன்னா, எங்கள் ஊர்லேயே பார்த்துக்கிறேன், சைட்டில் வந்து ஃபுல்லாக லூஸ் விட்டுக்குவாங்க. அப்புறமேட்டு என்ன பண்ணுவாங்க, காட்டுக்கு வந்த உடனே ஃபுல்லாக லூஸ் விட்டுருவாங்க. ரோட்டுக்கு போனதே ஃபுல்லாக டைட் வச்சுருவாங்க. அதனால் ரோட்டுக்கு போனால் டைட் வைக்கிறது நல்லது தான். அதெல்லாம் ஓட்டுக்க ஒரு 100 கிலோமீட்டர் போகிறேன், 200 கிலோமீட்டர் கிளப்ப மாட்டிட்டு போகிறேன்னா ஃபுல்லாக டைட் வச்சுட்டு அந்த ப்ராப்ளம் இல்லை ப்ரோ. மித்தபடிக்கு ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் ஓரத்துக்குலாம் அதெல்லாம் டைட் வச்சுக்கிட்டு லூஸ் வச்சுக்கிட்டு அது பெரிய தலைவலின்னு வச்சுக்காங்களே. அதனால் ரோட்டில் ஓட்டும் போது ஒரு சைடு எடுக்கும் போதையோ, ஒரு பைக் சைடு எடுக்கும் போதையோ, ஒரு கார் சைடு எடுக்கும் போதையோ வண்டியை வந்து டக்குன்னு கட்டு அடிக்காதீங்க. பாட்டமாக திருப்புங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. அது கூட பொழுதுனைக்கும் இழுத்து வைக்காதீங்க, அட்ஜஸ்ட் பண்ண பண்ணாதீங்க ப்ரோ. எனக்கு தெரிஞ்சது ரைட்டாக தப்பான்னு கமெண்டில் சொல்லுங்க ப்ரோ, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அப்புறம் வேறு என்ன சொல்கிறது, வேறு அவ்வளோதான் ப்ரோ. இதுதான் சொல்லணும்னு மனசுக்கு தோணுச்சு, அதனால் சொல்லிட்டேன். அதனால் டயரில் மட்டும் உரைய விடாதீங்க. ஏன்னா நீங்கள் டயர் வந்து 60-70 போட்டு எடுத்து கையை அடித்து டயரை வந்து அந்த வறும்பு அந்த பட்டனை பிச்சுப்பிடுன்னு வச்சுக்காங்களேன். இந்த பக்கம் வந்து உள்ளெல்லாம் பிச்சுப்பிடும். அதனால் அதுக்கு மட்டும் பண்ணாதீங்க, ஓகேவா? ரோட்டில் போகும்போதையும் ப்ளேவிலே எடுத்துகிட்டு போதா, அதனால் வந்து ஆளுக்கு மேலாம் அடிக்காது. நீங்கள் வேணுன்னா வந்து ப்ளே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்காங்க. ஓட்டும் போத ஒரு வண்டி சைடு எடுக்கும் போதையோ டக்குன்னு கட்டு அடிக்கிற பாருங்க, அப்போ வந்து கலப்பு இந்த பக்கம் இருந்தால் அந்த பக்கம் போகும், கலப்பையாக ரொட்டேட்டரும். அதெல்லாம் இப்படி போய் கட்டு அடித்தா வந்து எதுவும் சேதாரம் இல்லையா, அதுக்கு தகுந்த மாதிரி கட்டு அடித்து நீங்கள் ஓட்டுங்க. அவ்வளோதான் ப்ரோ. அது ஓரளவுக்கு எல்லாம் க்ளீனாக ஓட்டிப்பேனா, பார்த்தா காடு மாதிரி தெரியுதா. இன்னொரு சால் ஓட்டினா இன்னும் பர்ஃபெக்டாக வந்துடும் ப்ரோ. இந்த கேட்டு மூடுற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா கேட்டே மூட முடியல. அதனால் வந்து நல்லா ரிவர்ஸ் விட்டு ஓட்ட சொல்லிக்கிறேன். ரெண்டு இடமா
சுஜித் இன்னைக்கு காலேஜ் லீவான், அதனால தான் வந்துட்டான். இல்லைன்னா இவன் எங்கே வர போகிறான். மாப்பிள்ளை என்ன வேலை பண்ணுறான் பாருங்க, ரீல்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறான். மாப்பிள்ளை சம்டி அப்படி தான் இருப்பான். வருவான் வருவான். ஓகே ப்ரோ, ஒரு சால் ஓட்டியாச்சு, இன்னொரு சால் இருக்குது. 2வது சால் அப்படியே ஓட்ட வேண்டியதான் ப்ரோ. மாப்பிள்ளை பார்த்து ரீல்ஸ் எப்படி எடுக்கிறான்னு பாரு. மாப்பிள்ளை ஃபோட்டோகிராஃபராக போகிற வேலைக்குது, போயிடுறியா? குண்டா டேய், அந்த அண்ணன் ஒரு ஓட்டு ஓட்டிட்டு வந்துக்கலாம்ல. போதுமா ஒரு சால்? 2 சால் தான். ஏய் இதான் சால் ஓட்டு. அவன்கிட்ட வரேன்டா சார். கேளு என்ன சொல்கிறேன். ஏய் சரி நம்ம கடைக்கு போகலாம். ஓட்டுறப்ப தான் அவன் என்னங்கிறான் மாப்பிள்ள, டேய் நான் ரீல்ஸ் எடுக்கும் போது தான் முன்னாடி போகிறேன் பின்னாடி போகிறேன், ஒரே மாதிரி நேராக போடா பொறுமையாக நான் ரீல்ஸ் எடுக்கிறேங்கிறாங்க பாருங்க. என்ன பண்ணிக்கிறேன் பாருங்க. கடவுளே. பட்டை கிளப்புற மாப்பிள்ள ரீல்ஸ் எடுக்கிறதுல. ஓகே நண்பா, 2வது சால் ஃபினிஷிங் பார்த்தீங்களா எப்படி வருங்க. 2வது சால் ஃபினிஷிங் அருமையாக வருது. 2 சால் ஓட்டினா பில்லு ஒன்று கூட முளைக்காது, எல்லாம் சப்சிடாக காலியாக இருக்குது. இப்போ போகிறான், அங்கே போகிறான், அது ஒரு பிட்டு எடுக்கிறதுக்கு அங்கே ஓடுறான். ஓ கடவுளே. இதே வந்து நம்ம எல் டைப் பிளேடாக இருந்தால் சூப்பராக இருக்கும் ப்ரோ. இதோட அருமையான ஃபினிஷிங் கிடைக்கும். மண்ணில் போகிறான் ஓடுது, தேல் ஓடுது, எல்லாம் ஓடுது இப்போ. காலை வைக்கிறதுக்கே பயமாகுது. ஆனால் 6 பிளேடாக போயிடுச்சு. இன்னும் ரொட்டாட்டர் பாருங்கள், அந்த ஓட்டை இன்னும் நான் ஏற்றியாக போடல, அப்படியே வெட்டிக்கிட்டு. ஓட மட்டும் ஓடிட்டோம், கடைசியாக எடுத்துக்கலாம், இறக்கி போட்டுக்கலாம். 8வது பட்சத்துக்கு இறக்கி போட்டுக்கலாம் ப்ரோ. ஓரளவுக்கு எல்லாம் உழவாயிருச்சு. 2 சால் ஓட்டிட்டோம், வயிறு ஃபுல்லாக ஓட்டு. ஓகே நண்பா, நம்ம வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க, ரொம்ப நன்றி ப்ரோ. லைக் போட்டு பாருங்கள், நிறைய நம்பர்கள் லைக் போட மாட்டேங்கிறீங்க. இன்னும் கொஞ்சம் லைக் போடுங்க. லைக் போட்டிங்கன்னா நமக்கு நம்ம போடுற வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நிறையா இருக்கிறீங்கன்னு நானும் நம்புவேன். அதனால் லைக் போட்டு பாருங்கள். உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க. என்னால் உங்களுக்கு என்ன எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன் ப்ரோ. எனக்கு தெரிஞ்சுது, நானே கில்லாடிலாம் சொல்ல கிடையாது ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன். எனக்கு தெரியாத நீங்கள் கமெண்டில் நிறையா சொல்கிறீங்க, எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. உங்களுக்கும் நான் சொல்கிறது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குது என்ன பண்ணுதுன்னு நீங்களும் கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள் ப்ரோ, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகேவா? அப்புறம் 2வது சால் ஓட்டுறோம். ஆனால் வந்து இந்த கத்தி எடுத்துடக்கூடாது ப்ரோ, அது வேணால் நாங்கள் பண்ண பெரிய தப்பு. ஓகே எடுத்தாச்சு. 25 மணி நேரத்துக்கு போகும் ஓட்டியாச்சு. இன்னொரு 20 மணி நேரம் தான். ஈவினிங் போயிட்டு அந்த சைடில் இருக்கிற கத்தியெல்லாம் கழட்டி உள்ளே தூக்கி போட்டு அதை கேட்டிருந்தோம். போன வீடியோவில் ஒரு நண்பர்கிட்ட ஒரு வீடியோவில் தான் கேட்டிருந்தோம். அதுக்கு ஒரு நம்பர் சொல்லியிருந்தார், ப்ரோ சைடில் இருக்கிற கத்தி கழட்டி உள்ளே போட்டுட்டு உள்ளே இருக்கிற கத்தி கழட்டி சைடு போடுங்க ப்ரோ, ஆவரேஜாக அதே கத்தியெல்லாம் காலி பண்ணிடலாம் அப்படின்னு. இதுக்கு முன்னாடி நான் அந்த டைலாக் தான், அந்த பிளான் தான் பண்ணுவோம் ப்ரோ. அதே மாதிரி பண்ணி தான் தேய்ச்சாகணும், வேறு வழி இல்லை. அது நம்பர் பேர் என்னன்னு தெரில. தேங்க்யூ ப்ரோ நீங்கள் சொன்னதுக்கு. அது மாதிரி தான் பண்ணி ஆகணும், வேறு வழியில் அப்படி தான் தேய்ச்சாகணும்னு வச்சுக்காங்களேன். ஹார்ன் அடிக்கிறாராம். கல் ஒன்று விழுந்துருச்சான், எடுத்து ஓரமாக சொல்கிறான்.
சரி மாப்பிள்ள ஓட்டுட்டோம், போயிட்டு வந்துடலாம். ஓகே ப்ரோ, ஓட்டுறோம், சுஜித்து ஓட்டுறோம். நாங்களும் ஒரு சின்ன வேலை போயிட்டு வந்துடுறோம். அவ்வளோ 2வது சுற்று கடைசியில் வந்தாச்சு. இப்போ 2 சால் ஓட்டுருக்குறோம். மயில பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. இன்னும் 2 சுற்று தான் இருக்குது. எப்படி கும்முன்னு ஓட்டிட்டுமா, அவ்வளோதான். இது வந்து பார்ட்டி வந்து ஒரு சால் ஓட்டினா போதும் தம்பின்னு தான் சொன்னாங்க. ஆனால் ஒரு சால் ஓட்டிருந்தா நல்லபடியாக கூட ஓரம் மரமாக வெட்டாது ப்ரோ. அதனால் பார்ட்டி வேணான்னா கூட இல்லைங்கண்ணா இது மாதிரி ஓட்டிக்காங்க, அப்போ தான் ஓரம் மரம்லாம் சுத்தமாக இருக்கும், பில்லு முளைக்காது. ஏன்னா செலவு பண்ணுறாங்க, வருஷத்தில் ஒரு இடம் தான் செலவு பண்ணுறாங்க. இது மாதிரி ஓட்டிகிட்டே தான் ப்ரோ கம்ப்ளைண்ட் வராது, நீட்டாக இருக்கும். ஓகேவா? அதனால் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா பார்ட்டி நீங்கள் ஓப்பனாக பேசுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. இது மாதிரி 2 சால் ஓட்டிக்காங்கண்ணா அப்போ தான் பில்லு சாவுன்ற பேசுங்க. இல்லை அவங்க எதுவுமே கண்டுக்கல அதனால் நாங்கள் ஓட்டிகிட்டு வந்தோம் ப்ரோ அப்படின்லாம் ஓட்டாதீங்க. அது என்ன தெரியுமா பிரச்சனை வரும், எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேன் ப்ரோ, அது ரைட்டாக தப்பான்னு தெரில. என்ன தெரியுமா பிரச்சனை வரும், நாளைக்கு வந்து ஒருத்தர் வந்து என்ன ஓட்டிகிட்டு போயிருக்கிறாங்க, பில்லும் சாவலை ஒன்றும் சாவலை, எத்தனை வண்டி கிடக்குது, அந்த வண்டி கூப்பிட்டு ஓட்டாத இதை கூப்பிட்டு ஓட்டி கத்தி இல்லாத வண்டியில் ஓட்டிட்டு நாட்டுது எல்லாம் பில்லே ஒன்று கூட சாவலுமாங்க. அதனால் ப்ரோ பில்லு உங்களுக்கு சாவற மாதிரி தெரியலையா, அதனால் பார்ட்டிகிட்ட ஓப்பனாக சொல்லிவிடுங்க. 2 ஒரு பாதி பில்லு நிற்கும், இல்லைனா இன்னொரு சால் ஓட்டிக்காங்க அப்படின்னு சொல்லிவிடுங்க. அப்படி சொன்னீங்கன்னா தான் இன்னொரு நாளைக்கு வந்து இன்னொரு பார்ட்டி நம்மளை அப்போ சூப்பராக ஓட்டிக்கிறாங்க, எப்படி கடந்து காட்ட எப்படி ஓட்டிட்டாங்க பாருங்களேன் அப்படின்னு ஒரு பெருமையாக பேசுவாங்க. நாங்கள் இது வரலாம் அப்படி தான் ஓட்டிகிட்டு இருக்கிறோம். அதனால் நீங்களும் இது என்னுடைய மெத்தடுன்னு வச்சுக்காங்களேன், இதே மாதிரி நீங்களும் யூஸ் பண்ணி ஓட்டுங்க, நல்லாயிருக்கும். ஓகேவா? எனக்கு தெரிஞ்சது ஒரு ஐடியான்னு வச்சுக்காங்களே. டைம் பற்றிலாம் இல்லை ப்ரோ, ஒரு 50 ரூபா பிடிச்சிட்டு கொடுத்தாங்கனாலும் சரி, எனக்குலாம் அதை பற்றிலாம் கவலையே கிடையாது. பட் ஆனால் நம்ம ஓட்டிட்டு அந்த உழவு வந்து லாய்க்கலன்னு எந்த கஸ்டமரும் சொல்லக்கூடாது, நம்ம அதை தான் எதிர்பார்க்கணும். அவ்வளோதான். இந்த சுற்று இன்னும் ஒரு சுற்று வந்தால் தேர்ந்துச்சு ப்ரோ. எல்லாம் இதில் ரோல் ஆகிட்டு இருந்துச்சுல, எல்லாமே பிடிங்கிட்டு வந்துருச்சு. 2வது சால் ஓட்டும் போது 2 ஒரு பில்லு கட்டிக்கிட்டு இருந்ததெல்லாம் பிச்சுக்கிட்டு வந்துருச்சுன்னு வச்சுக்காங்களேன். அவ்வளோதான். அது ஒரு சுற்று. இதில் இன்னொரு பிட்டு ஒன்று இருக்குது. அப்புறம் இது ஒன்று ஓட்டி எடுத்தால் வேலை முடிஞ்சுது. அவ்வளோதான், கிளம்பலாம் ப்ரோ. ஓகே நண்பா, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்க ப்ரோ. லைக்கே வரமாட்டேங்குது ப்ரோ, வர லைக் நம்ம தெரியல, ரொம்ப கம்மியாக வருது. கொஞ்சம் லைக் பண்ணிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் தரேன், உங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை கமெண்டில் கொடுங்க, நானும் கற்றுக்கிறேன் ப்ரோ. ஓகேவா? எல்லோரும் பயனடையிட்டோம். எத்தனையோ நண்பர்கள் இன்றைக்கி வந்து வண்டி ஸ்டேரிங் மட்டும்தான் பிடிக்க தெரியும், முக்கால்வாசி ஒரு சின்ன போல்ட்டு கலந்து போனால் கூட பட்டறைக்கு போடுறீங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க பாவம். தொட்டதெல்லாம் காசு செலவு பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது மாதிரி நண்பர்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க நம்ம வீடியோவை, எல்லாத்துக்கும் கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்கட்டும் ப்ரோ. ஓகே நண்பா, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். பாய், விஷ் யூ ஆல். செட்டு வீடியோ கேட்டுருக்கிறீங்க, செட்டு வீடியோன்னு ஒரு 2 டேஸில் நான் உங்களுக்கு அப்லோடு கொடுக்குறேன் ப்ரோ. கிட்டத்தட்ட எல்லாம் எடுத்துட்டேன். இன்னும் இந்த ஆடியோ தான் கொஞ்சம் யூடியூப் லைப்ரரி ஆடியோ கொஞ்சம் எடுத்துருக்கிறேன் ப்ரோ. படத்து சாங்கில் யூடியூப் ஆடியோ லைப்ரரியிலேருந்து கொஞ்சம் ஆடியோ எடுத்துருக்கிறேன். கண்டிப்பாக அதை மேட்ச் பண்ணி உங்களுக்கு ஒரு வீடியோவை மேக் பண்ணி போடுறேன். ஒரு வண்டி 415 செட்டு போட்டுற வீடியோ இருக்கும். மீதி வந்து 2 வண்டியிலையும் ஆடியோ சிஸ்டம் எப்படி இருக்குது, அதுக்கெல்லாம் எவ்வளோ காசு செலவு பண்ணேன் ஏன்னா அதெல்லாம் ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக உங்களுக்கு மேக் பண்ணி போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நண்பர் அதை கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு, ஆடியோ சிஸ்டம்னு. அது வியூஸே போகலனாலும் சரி ப்ரோ, அது உங்களுக்கொசரம் அந்த ப்ரோ கேட்குறதுக்கொசரம் அந்த வீடியோவை நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். விரைவில் எப்படின்னு ஒரு 2-3 நாளில் பண்ணிடுறேன். நாளைக்கு அந்த வீடியோ எடுத்தால ஓரளவுக்கு எடிட் பண்ணி உங்களுக்கு ஃபைனல் என்னைக்கு கொடுக்க முடியுமோ கொடுத்துட்றேன் ப்ரோ. அவ்வளோதான், கிடச்சிட்டு அவ்வளோதானா போலாம். ஓகே ப்ரோ, பாரு ஏற்கும் செடியெலாம் என்ன கண்டிஷன் ஆகி போச்சு, அதெல்லாம் இறக்குற இடமே தெரியல, அதெல்லாம் அந்தளவுக்கு கம்ப்ளீட்டாக போட்டு மீன் மேய்ஞ்சாச்சு செருக்கும் செடியை. அவ்வளோ போகலாம்டா, போகலாம். ஓகே நண்பா, மீண்டும் ஒரு வீடியோ சந்திக்கிறோம். பாய்.
சுண்டுக்கிட்ட விட்றா நான் அழைச்சிட்டு விட்றேன்னு கேட்டேன் இல்லை அப்போ யாரும் கொடுத்தில்ல கடவுளே சரி அடைச்சிட்டு வரனால தேடிக்கல் கொடுத்தாங்க அதெல்லாம் போக மாட்டோம் காட்டிங்களா ஓகே ஃபஸ்ட்டு ஓப்பனிங்கில் எப்படி இருந்து இப்போ எப்படி இருந்துச்சுன்னு பாருங்க ப்ரோ அவ்வளோ சுண்டு வெளியே போயிட்டான் ஓகே ப்ரோ பாய் ஓகே ப்ரோ ஒரு நண்பர் கேட்டிருந்தார் இந்த சைலன்சரை பற்றி கேட்டிருந்தார் பாருங்கதா அதே மாதிரி சைலன்சரை நான் அதே மாதிரி பைப்பு கொடுத்து வளைச்சி பாருங்க இது வழியாக கொண்டாந்து அப்படியே பேட்ரி பாக்ஸ் அடியில் வர மாதிரி பேட்ரி பாக்ஸுக்கும் சைலன்சருக்கும் வந்து ஒரு 6 இன்ச்சு கேப் விட்ருக்குறோம் ப்ரோ ஏன்னா வந்து சைலன்சர் ஹீட் ஆச்சுன்னா பேட்ரி மேலே அனல் அடிச்சு விடுமுன்னு சொல்லி ஒரு 6 இன்ச்சு கீழே இறக்கி தாங்க ப்ரோ கொடுத்துருக்குறேன் ஓகேவா அதனால் இது மாதிரி ஆல்ட்ரு பண்ணி போட்டால் நல்லாயிருக்கும் ஓகே பை பண்ணலாம்டா சுண்டர் ஓகே ப்ரோ நம்மளையும் எல்லாம் 2ஆவது செலவு ஓட்டணும்ல அதெல்லாம் சுத்தமாக போயிடுச்சு ஏன்டா கேட்ட சாத்த சொன்னாங்க கேட்டு என்னடா வாயை பொழக்குதா ஏய் ஏய் லாக் போடணுமில்ல மாப்பிள்ள ப்ராப்பராக ஒரு வேலைக்கு செஞ்சால் செய்யணுமில்ல அவ்வளோதான் எல்லாம் இருக்கிற மாதிரி மூடி வச்சு போகலாம்